गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं प्रणमामि। विवेकानंद सूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। श्रीमद् भगवद गीता ध्यान श्लोकम। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणे भगवते अष्टादशाध्यायिने अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणे। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्नपारिजाताय
सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहने कर्णेन वेलाकुला कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैः भूयात् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्य गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதையை 18வது அத்தியாயத்தை கடந்த வகுப்பில் பூர்த்தி செய்தோம். இன்றிலிருந்து பகவத்கீதையினுடைய மகாத்மியம், கீதா மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீதா மகாத்மியம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மகாபாரதத்தில் இருக்குதா அப்படின்னா மகாபாரதத்தில் இல்லை. எங்கே இருக்குது சுவாமி? இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராக புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. 18 புராணங்களை தொகுத்தவர் வேதவியாசர். அந்த 18 புராணங்களில் ஸ்ரீ வராக புராணமும் ஒன்று. அந்த வராக புராணத்தில் இந்த கீதா மகாத்மியத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. எதுக்காக இந்த கீதா மகாத்மியம் படிக்கணும் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக ஒரு புனிதமான நூல்களை படிக்கும் பொழுது அதனுடைய மகாத்மியத்தையும் சேர்த்து படிக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்கிறது. அதனால் அந்த வழக்கத்தை பின்பற்றி நாமளும் அந்த மகாத்மியத்தை கொஞ்சம் படிப்போம். இந்த வராக புராணம் எப்படி வருது அப்படின்னா, இதுக்கான பின்னணியை நம்ம பார்க்கணும். வராகம் என்றால் பன்றி. திருமால் பன்றியாக அவதாரம் எடுத்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அவர் அப்படி ஒரு அவதாரம் எடுக்கணும்? ஒரு காலத்தில் காஷ்யபர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். சப்த ரிஷிகளில் அவரும் ஒருத்தர். சப்த ரிஷிகளில் இந்த காஷ்யப மகரிஷியும் ஒருத்தர். காஷ்யப மகரிஷிக்கும் அவருடைய மனைவி தித்தி இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 பேருமே அசுரர்களாக பிறக்கிறாங்க. ஒருத்தர் பேர் ஹிரண்யாக்ஷன், இன்னொருத்தர் பேர் ஹிரண்யகசிபு. எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஹிரண்யகசிபு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஹிரண்யகசிபுவோட தம்பி தான் ஹிரண்யாக்ஷன். 2 பேரும் குருகுலத்தில் படிக்கிறாங்க, வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த ஹிரண்யாக்ஷன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருக்கிறான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வாழ்க்கையில் எதை சாதிக்கணும் அப்படின்னா தவம் என்பது அவசியமானது.
அசுரர்களும் தவம் செய்தார்கள் அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராவணனும் தவம் செய்தான், ராமரும் தவம் செய்தார். ஒருத்தருடைய தவம் கேடாக முடிஞ்சது, இன்னொருத்தருடைய தவம் உலகத்துக்கு நல்லதாக முடிஞ்சது. அப்போ தவம் என்பது எல்லாரும் செய்கிறார்கள். அந்த தவத்தினுடைய வலிமையை எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் அதில் வித்தியாசம் இருக்குது. இந்த ஹிரண்யாக்ஷன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறார். கடும் தவம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் குலுங்குது அவருடைய தவத்தின் வலிமையால். எல்லா தேவர்களும் பிரம்மா கிட்ட போய் முறையிடுகிறார்கள். பகவானே, உங்களை நோக்கி ஒருத்தர் கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருக்காரு, அவர் என்னன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. பிரம்மா அவர்கிட்ட போயிட்டு ஹிரண்யாக்ஷன்ட்ட போய் கேட்குறாரு, கடுமையாக தவம் செய்கிறியே, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறார், எனக்கு இந்த 3 உலகத்தை நான் கட்டி ஆளணும். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் எதிரியே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கேட்குறாரு. எதிரியே இருக்கக்கூடாதா? அப்படின்னா நீ பகவான் திருமால், அதாவது நாராயணனை போயிட்டு அவர்கிட்ட நீ போயிட்டு போர் புரி, அவர்கிட்ட நீ ஜெயிச்சிட்டின்னா அப்புறம் உனக்கு எதிரியாக அந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? நாராயணனா எங்கே இருக்க அந்த நாராயணன், நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அகங்காரத்தோடு போகிறார். கடுமையாக போராடுறாரு. எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறாரு இந்த அசுரன். நாராயணன் இந்த செய்தி கேட்ட உடனே கடலுக்குள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டார். நாராயணனை தேடி சமுத்திரத்துக்குள்ளே இவர் போகிறார். யார்? ஹிரண்யாக்ஷன். போகிற வழியில் அவருக்கு ஒரு பெரிய தடை வருது. அது இந்த பூமி தாய். இந்த பூமி ஹிரண்யாக்ஷனுக்கு ஒரு தடையாக இருக்குது. அவர் எவ்வளவு தவம் வலிமைன்னு பாருங்கள். அந்த பூமியை ஒரு பாய் மாதிரி சுருட்டி கையில் எடுத்துகிட்டு போயிட்டாராம். இந்த பூமியை நம்ம இருக்கிற இந்த பூமியை ஒரு பாய் மாதிரி சுருட்டி கையில் எடுத்துகிட்டு போயிட்டு பாதாளத்தில் கொண்டு போய் போட்டார். யார்? அந்த அசுரன். பாதாளத்தில் போட்டுட்டு பகவான் விஷ்ணுவை தேடி போயிட்டுருக்கார் சண்டை போடுறதுக்காக. வரம் கொடுத்தா நல்லதுக்கு பயன்படுத்தணும், கொடுத்தவங்களை நோக்கி சண்டை போகிறார். இதுதான் அந்த அசுர குணங்கிறது. உள்ளே போயிட்டு சண்டை போடுறதுக்காக போகிறார். பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறார்? அப்போ தான் வராகமாக அவதாரம் எடுத்து வர்றார். வந்துட்டு பன்றியாக வராகம் எடுத்து அவருடைய நகங்களால் அந்த ஹிரண்யாக்ஷனை அழிக்கிறார். கம்ப்ளீட் அவருக்கு அந்த ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறார். அழிச்சிட்டு அந்த பூமாதேவி பாதாளத்து அந்த பூமாதேவியை வெளியில் எடுத்துகிட்டு பத்திரமா கொண்டாந்து வைக்கிறார். அப்போ அந்த பூமாதேவி பகவான்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. பகவானை போற்றி துதிப்பாடுறாங்க அந்த பூமாதேவி. அப்புறமா சில கேள்விகள், அவங்க மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்குறாங்க. அப்படி பூமாதேவி கேட்ட கேள்விகளுக்கு பகவான் சொன்ன பதில் தான் இந்த கீதா மகாத்மியம். கேள்வி கேட்டவர் பூமாதேவி, பதில் சொன்னவர் ஸ்ரீ விஷ்ணு. அந்த பகவான் சொன்ன பதில்கள் தான் இந்த கீதா மகாத்மியம் அப்படிங்கிறத நம்ம இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். வராக புராணத்தில் மொத்தம் 24,000 ஸ்லோகம் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒன்லி 24,000 ஸ்லோகாஸ். மகாபாரதத்தில் 1,00,000 ஸ்லோகம் மட்டும்தான் இருக்குது. படிக்கிறவங்க படிக்கலாம். அப்படியெல்லாம் எல்லாரும் படிக்க மாட்டேங்க சொல்லிட்டு தான் நம்ம மடத்தில் மகாபாரதத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சுருக்கமான வரலாறும் போட்டிருக்கிறோம். இப்போ 24,000 ஸ்லோகம் நம்ம படிக்க முடியாது. அதில் செலக்டடு, அதில் எதெல்லாம் முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு சில ஸ்லோகம் மட்டும், ஒரு 23 ஸ்லோகம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கீதா மகாத்மியம். இந்த கீதா மகாத்மியம் நம்முடைய மடத்து வெளியீடான பகவத்கீதை புக்கில் கடமை மூலம் கடவுள் அப்படிங்கிற புஸ்தகத்தில் பின்னாடி இருக்குது. அதாவது எண்ட் ஆஃப் த புக்கில் இந்த கீதா மகாத்மியம் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். இப்போ டைரெக்டாக கீதா மகாத்மியத்துக்குள்ளே உள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் கையில் எல்லார்ட்டையும் பிரிண்ட் அவுட்டு கொடுத்துருக்கோம். அந்த பிரிண்ட் அவுட்டை கையில் எடுத்துக்கோங்க.
ஸ்ரீ கீதா மகாத்மியம், கீதையின் பெருமை. ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ ராதாரமணாய நமஹ. கணேசனையும் ராதாதேவி பூமாதேவியும் வணங்கி இந்த பிரார்த்தனையோட இந்த மகாத்மியம் தொடங்குது. தரோவாச்ச தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் பூஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் பூஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. பகவன் அப்படின்னா பகவானே, பரம ஈசான மேலான தலைவனே. பரம ஈசான, ஈசானன் என்றால் தலைவன், பரம ஈசான அப்படின்னா மேலான தலைவனே. ஹே பிரபுவே அதாவது மீண்டும் தலைவனே. பிராரப்தியம் அதாவது முன்வினை பயன், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று நம்முடைய கர்மங்களை 3 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். பிராரப்தம் அப்படிங்கிறது பாஸ்ட், நம்முடைய முன்வினை பயன் பிராரப்தம். பிராரப்தம் என்றால் முன்வினை பயனில். பூஜ்யமானஸ்ய அப்படின்னா கட்டுன்று கிடக்கின்ற ஒருவனுக்கு, அதாவது முன்வினை பயனில் கட்டுண்டு கிடக்கும் ஒருவனுக்கு. ஔவ்யபிச்சாரிணி, இதுதான் முக்கியமான வேர்டு. ஔவ்யபிச்சாரிணி ஆசை இல்லாத பக்தி. அவ்யபிச்சாரிணி அப்படின்னா ஆசை இல்லாத, ஆசை கலக்காத பக்தி. அவ்யபிச்சாரிணி பக்தி. கதம் பவதி எப்படி உண்டாகும். ரொம்ப அருமையான கேள்வி, நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கேள்வி. பூமாதேவியை கேட்டிருக்காங்க, பகவான்கிட்ட கேட்டிருக்காங்க. இதற்கான சிம்பிள் பொருள், பூமாதேவி கேட்டது, ஹே பகவானே, மேலான தலைவனே, பிரபுவே, முன்வினை பயனில் கட்டுண்டு கிடக்கின்ற ஒருவனுக்கு ஆசை கலக்காத பக்தி எப்படி உண்டாகும். மனுஷங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி இப்படி தொடர்ந்து பலவிதமான பிறவிகள் கடந்து தான் இந்த மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்முடைய பிராரப்தத்தின்படி தான் ஒவ்வொரு ஜீவனும் அதற்கான பிறவிகளை எடுக்கிறாங்க. அந்த பிறவிகளால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் எப்படி ஆசையில்லாத பக்தி, ஆசை இருந்தால் நிச்சயமாக திரும்பவும் வரணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் பாடியிருக்கார், சங்கராச்சாரியர் பாடியிருக்கார். ஆசை இருந்துச்சுன்னா திரும்பவும் இந்த பூமிக்கு நம்ம வந்தாகணும். இப்போ ஆசை இல்லாத பக்தி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் தன் முன்வினை பயனால் கட்டுண்டு கிடக்கிறார்களே, அவர்களுக்கு ஆசை இல்லாத பக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க பூமாதேவி. இப்போ நம்ம சுவாமிஜிக்கிட்ட போவோம். இதுக்கான விளக்கத்தை நம்ம விவேகானந்தர் கொடுக்குறார். அவர் சொல்லுவார், பக்தி ஆசை இல்லாத பக்திக்கு என்ன சொல்லுவார், அதை பக்தி முக்கோணமாக சொல்லுவார். பக்தி அப்படிங்கிறது, தூய பக்தி அப்படிங்கிறது பயம் அறியாது. தூய பக்தியில் என்ன இருக்காது, பயம் இருக்காது. அந்த பகவானை பார்த்து பயம் இருக்காது. அது தூய பக்தி. பகவானை பார்த்து பயம் இருக்காது. மற்ற பகவானால் படைத்த எந்த உயிர்களை பார்த்தும் ஒருத்தருக்கு பயம் இருக்கக்கூடாது. அதுதான் தூய பக்தி. ஏன்னா சீயிங் ஒன்னஸ் இன் எவ்ரிவேர். நம்ம எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கும் பொழுது யாரை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தூய பக்தியில்
பயம் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு விஷயம். ரெண்டாவது, தூய பக்தி எதையும் பிரதிபலனாக எதிர்பார்க்காது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுக்குறோம், உடனே என்ன செய்வோம், நோட்டில் எழுதி வச்சுக்குவோம். அந்த 100 ரூபா நமக்கு திருப்பி வரணும். அதுக்கு பேர் பக்தி கிடையாது. கொடுத்துட்டு மறந்துடணும். யாராவது ஒருத்தருக்கு தேவைப்படுது, அவர் கேட்காமலே போய் அவருக்கு கொடுக்கணும், கொடுத்ததோடு மறந்துடணும், கொடுத்ததையே மறந்துடணும். அங்கே பிரதிபலன் எதிர்பார்க்காதது அப்படிங்கிறது. தூய பக்தியில் இந்த பிரதிபலன் இருக்காது. எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடியது தூய பக்தி. முதல்ல பார்த்தோம், தூய பக்தியில் பயம் இருக்காது. ரெண்டாவது, தூய பக்தியில் பிரதிபலனை எதையும் எதிர்பார்க்காத பக்தி. மூணாவது விஷயம், பக்திக்காகவே பக்தி. அங்கே வேறு ஒன்றுமே இல்லை, பக்தி செய்கிறதுக்காகத்தான் அந்த பக்தி. பக்திக்காகவே பக்தி அப்படின்னு சுவாமிஜி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார். இறைவன் மேலே பக்தி செலுத்தும் பொழுது எப்படி இருக்கணும், இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு சேவை பண்ணும் பொழுது இந்த ஆட்டிடியூடோடு நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பேர் தான் ஆசை கலக்காத பக்தி. என்ன சுவாமி இது என்ன எங்களுக்கு புரியவே இல்லையே சுவாமி, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள். சரி, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். குட்டி கதை சொன்னால் புரிஞ்சிடும். ஒருத்தன் என்ன பண்ணால், நடந்து போயிட்டுருந்தான். அது வெயில் காலம், நல்ல வெயில் அடிக்குது. காலில் செருப்பு கிடையாது, கொடை இல்லை, நடந்து போயிட்டுருக்கான். தூரத்தில் பார்க்குறான், ஒருத்தர் குதிரை மேலே ஏறி வந்துட்டுருக்கார். குதிரையில் வந்துட்டுருக்கார் ஒருத்தர். அவர் கையில் ஒரு கொடை வச்சுருக்கார், அவர் காலில் செருப்பும் போட்டிருக்கார். இருந்தும் குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணி வந்துட்டுருக்கார். அப்படியே பக்கமாக நெருங்கி அந்த குதிரைக்காரர் பக்கத்தில் வர்றார். இவர்கிட்ட வந்தோடனே அந்த குதிரைக்காரன் நிற்கிறார். இவன் நடந்து போனவன் ரொம்ப களைப்பாக இருக்கிறான். குதிரைக்காரனை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குதிரைக்காரனுக்கு புரிஞ்சு போச்சு, என்ன வேணும் உனக்கு, கேட்குறது தயக்கமாக இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப குதிரைக்காரனே பார்த்துட்டே இருக்கான். உனக்கு என்ன வேணும்? இல்லை, நான் வெயிலில் நடந்து போகிறேன், என் காலில் செருப்பு கூட கிடையாது. நீங்கள் தான் குதிரை வண்டியில் போகிறீங்களே, குதிரை மேலே ஏறி போகிறீங்க, உங்களுக்கு செருப்பு தேவையில்லைல்ல, அந்த செருப்பு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. யோசிக்கிறான் குதிரைக்காரன். பரவாயில்லையே, நம்ம தான் குதிரை மேலே போகிறோம், நமக்கு செருப்பு தேவையில்லை, அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செருப்பை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டார். சந்தோஷமாயிருச்சு. யார்? நடந்து போனவனுக்கு இப்போ சூடாக இருந்தது, இப்போ செருப்பு கிடச்சிருச்சு. செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டான். போட்டுட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் மறுபடியும் நின்றுட்டான். போனவன் நின்றுட்டான். மறுபடியும் குதிரைக்காரனை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். உனக்கு என்னதாயா வேணும்? இன்னும் மறுபடியும் உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லை, கேட்கலாமான்னு தோணுது, கேட்க வேணான்னு தோணுது. சரி கேளு, என்ன வேணும்? இல்லை, நான் நடந்து போயிட்டுருக்கிறேன், எனக்கு வெயில் அடிக்குது, நீங்கள் குதிரையில் போகிறீங்க, வேகமாக போயிடுவீங்க, உங்களுக்கு அந்த கொடை தேவையில்லைல்ல, அந்த கொடை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்கள, உங்களுக்கு சீக்கிரமாக போயிடுவீங்க நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு, அதனால் உங்களுக்கு கொடை தேவைப்படாது. நான் நடந்து போகிறேன், திடீர்னு மழை வரலாம், எனக்கு கொடை தேவைப்படும், அந்த கொடை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. அப்படியா? யோசித்து பார்த்தான். இந்த அப்படி கொடையை கையில் கொடுத்துட்டான். இப்போ என்னெல்லாம் அவனுக்கு கிடச்சிது? செருப்பும் கிடச்சிருச்சு, கொடையும் கிடச்சிருச்சு. மறுபடியும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி நின்றுக்கிட்டான். என்ன பார்க்குறான், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். கேட்குறதா வேணாமா யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அந்த குதிரைக்காரன் பார்க்குறான். என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன வேணும்? இல்லை, கேட்கவா அப்படின்னா, கேளு. இல்லை, கேட்டுருவேன். இல்லை, கேளு அப்படின்னு. இல்லை, அந்த குதிரையும் கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. குதிரைக்காரன் பார்த்து, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேலே ஒரு பிரம்பு வச்சுருந்தான். ஒரு பிரம்பு இருந்தான். அந்த பிரம்பு எடுத்து
நல்லா அடின்னு அடிச்சிட்டான். யாரை? குதிரை கேட்டவனை அடின்னு அடிச்சிட்டான். அடிச்சுக்கிட்டே இருக்கான். அடிக்க அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். யார்? அடி வாங்குறவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். குதிரைக்காரனுக்கு அடி நிறுத்திட்டு இப்போ அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இவனை அடிக்கிறவன் அழுகணும், அழுகிறது போல அவன் சிரிக்கிறானே, ஏன்பா எதுக்கு சிரிக்கிறாரு? நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் ஏன் சிரிக்கன்னு தெரியுமா? நான் முதல்ல இந்த காட்டில் வெயிலில், கடுமையான வெயிலில் நடந்து போயிட்டுருந்தேன். காலெல்லாம் சுட்டுச்சு. அப்போது திடீர்னு உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்தோன்னு உங்கள் காலில் செருப்பு போட்டிருந்தீங்க. நான் உங்கள்கிட்ட செருப்பு நமக்கு தேவைப்படுறதை கேட்டேன். நீங்களே எனக்கு பெரிய மனசு பண்ணி கொடுத்துட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என் மனசுக்குள்ள இன்னொரு ஆசை வந்துச்சு. இந்த குடையும் கேட்டால் என்ன அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த குடையும் கேட்டேன். நீங்களும் அதை தாராள மனசோட கொடுத்துட்டீங்க. இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனசில் ஒரு ஆசை வந்துடுச்சு. அந்த குதிரையும் கேட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. கேட்டேன். கேட்டதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க? அடி கொடுத்துருக்குறீங்க. இதை நான் கேட்காம நான் போயிருந்தேன்னா என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கோம், அந்த குதிரையும் கேட்டிருக்கலாமே, அந்த குதிரையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ என்னவோ, அந்த குதிரையும் கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். இப்போ நான் கேட்க மாட்டேன். இப்போ என் மனசுக்கு சொல்லிட்டேன், இது கேட்கக்கூடாது. அதாவது ஆசைக்கு அளவே இல்லை. ஆசைக்கு அளவே கிடையாது. ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா அது பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு ஆசை புதுசாக ஒன்று முளைச்சி நிற்கும். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணால் இன்னொரு ஆசை புதுசாக வந்து நிற்கும். அப்போ எப்படி தான் ஆசையிலேருந்து விடுபடுவது அப்படின்னா, ஆசை இல்லாமல் போகிறதுக்கு பகவானை கெட்டியாக பிடிக்கணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பகவானை எனக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். எது தேவையோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ற பிரார்த்தனை பண்ணணும். அப்படிங்கும் பொழுது இந்த பக்தி என்ன கேள்வி? ஆசை கலக்காத பக்தி வரணும் அப்படின்னா சிம்பிள் லைஃப் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். சுவாமி ரங்கநாத் அஞ்சி மகாராஜ் சொல்லுவார், சிம்பிள் லைஃப் ஹையர் திங்கிங். இங்கே நம்முடைய எண்ணமெல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும், சிந்தனைகள்லாம் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக முனிவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதான், எளிமையாக இரு. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் இதே கருத்தை பல இடங்களில் சொல்லியிருக்கார் அமுதமொழிகளில். எளியவர்க்கு எளியவன் பகவான். அந்த பகவானை நீங்கள் அடையணும் அப்படின்னா நாம் எளிமையான எண்ணத்தோடு அவர்கிட்ட போகணும். பெரிய காம்ப்ளிகேட்டடாக போய் அவர் முன்னாடி நிற்கக்கூடாது. பலவிதமான சிந்தனைகளோட, பலவிதமான எண்ணங்களோட, பலவிதமான கோரிக்கைகளோட பகவான்கிட்ட போய் நிற்கக்கூடாது. எளிய மனதோடு அந்த இறைவனை அணுகணும்னா நிச்சயமாக அவர் நமக்கு புரிய வைப்பார். இந்த வாழ்க்கையின் சூக்ஷ்மத்தை நமக்கு புரிய வைப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? என்ன கேட்குறாங்க? பகவானே, மேலான தலைவனே, முன்வினை பயனில் கட்டுண்டு கிடக்கின்ற ஒருவனுக்கு ஆசை கலக்காத பக்தி எப்படி உண்டாகும் அப்படின்னு பூமாதேவி கேட்குறாங்க. ஸோ 2வது ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 2. விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாப்யாசரத் சதா. பிராரப்தம் புஜ்யமானோ ஹி गीताभ्यासरतः सदा. समुक्तः ससुखी लोके कर्मणा नोपलिप्यते. समुक्तः ससुखी लोके कर्मणा नोपलिप्यते. प्रारब्धं पुज्यमानो हि गीताभ्यासरतः सदा. समुक्तः ससुखी लोके कर्मणा नोपलिप्यते. இந்த
இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் சதா அப்படின்னா எப்பொழுதும், 24/7. எப்பொழுதும்னா 24/7, 24 மணி நேரமும் எல்லா நாட்களும். அதுக்கு பேர் தான் சதா, எப்பொழுதும். கீதா அபியாச ரதாக, கீதா அபியாச ரதாக, கீதையை பயிற்சி செய்வதில் மூழ்கி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். கீதையை பயிற்சி செய்வதில் தொடர்ந்து மனசுக்குள்ளே 24/7 என்ன நமக்குள்ளே ஓடிட்டுருக்கணுமா, இந்த கீதை சொல்லிக்கூடிய அந்த உபதேசங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கணும் எப்பொழுதும். முக்த சங்கோ நகம்பாதி திருத்யுத்சாக சமன்விதா. இப்போ கீதா ஒரு சாத்விகமான கர்த்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்த சங்கனாக இருக்கணும், திருப்தி உற்சாக சமன்வித்தனாக இருக்கணும். இப்படி இந்த கீதை சொல்லக்கூடிய அதனோட உபதேசங்கள் நமக்கு வாழ்க்கையில் 24 மணி நேரமும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். சதா மூழ்கி கீதா அபியாசத்தில் மூழ்கி இருக்கிறவனுக்கு பிராரப்தம் முன்வினை பயனில் புஜ்யமானகி, அதாவது முன்வினை பயனில் அவனுக்கு இருந்தாலும், புஜ்யமானகி இருந்தாலும், சக முக்தா. எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. சக முக்தா, அவன் முக்தன். லோகே, இந்த உலகில். சக சுகி, அவன் இந்த உலகில் சுகத்தை அனுபவிப்பான். கர்மனா அப்படின்னா கர்மத்தில். ந உபலிப்பியதே, அவன் சிக்குவது இல்லை, கர்மங்களால் அவன் சிக்குவது இல்லை. யார் சிக்க மாட்டான்? எப்பெல்லாம் சொல்லணும் கீதையை? 24/7 யாருக்கு கீதா அபியாசம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்மங்களால் நம்ம சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சீக்ரெட்டு புரிஞ்சு போச்சா? சீக்ரெட் என்னது? கீதா கிளாஸ் முடிஞ்சது, 18 சாப்டர் முடிஞ்சது, மூட்டை கட்டி பரனில் வச்சிடணும்னு வைக்கக்கூடாது. 18 சாப்டர் படித்து முடிச்சிட்டோம், புஸ்தகத்தை தூக்கி மேலே எங்கேயாவது பீரோவில் வச்சிடலான்னு வைக்கக்கூடாது. திரும்ப என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கீதையினுடைய கருத்துக்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். பகவத்கீதை சொல்லக்கூடிய கருத்துக்களை தினசரி வாழ்க்கையில் நாம் யாராக வேணாலும் இருக்கலாம். டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, மாணவராக இருங்க, இல்லத்தரசியாக இருங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவான கருத்து இது. எல்லாரும் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ விஷ்ணு என்ன சொல்கிறார்? எப்போதும் கீதையை பயில்வதில் மூழ்கி இருப்பவன். அதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், அதாவது மேலே போயிட்டு இருக்காத, டைவ் டீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அமுதமொழிகளில் பார்க்கலாம். டுப்பு 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 சாகரே அமார்மன், இது பெங்காலி வார்த்தை. அதாவது மூழ்கு, ஆழ்ந்து மூழ்கு, மூழ்குக மனமே ஆழ்ந்து மூழ்கு. சர்ஃபேஸ்லேயே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா, சர்ஃபேஸில் இருக்கிறதுனா என்ன? ஒரு கீதையை படிக்கிறது, அதுக்கான விளக்கம் படிக்கிறது, அதுக்கான டீக்கா படிக்கிறது, அந்த டீக்காவுக்கு இன்னொரு டீக்கா படிக்கிறது, இப்படியே போயிட்டு அதில் சர்ச்சையில் போய் சிக்கிட்டு இருக்காமல் கீதை என்ன சொல்ல வருது, அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த விஷயத்தை கொண்டு வருது, இந்த சமுதாயத்துக்கு என்ன மெசேஜை கொண்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கிறது தான் உத்தமமானது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், கீதையோட மொத்த சாராம்சம் ஒரே மெசேஜ், கீதா தாகி, தியாகி. கீதா தாகி அப்படின்னா தியாகம், தியாகம் செய்கிறது தான் கீதையினுடைய மொத்த மெசேஜ்னு சொல்கிறாரு. எதை தியாகம் செய்யணும்? அகங்காரத்தை தியாகம் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடையாக இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். அப்போ டைவ் டீப்பு போனால் தான் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியும். மேல் போக்காக அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதற்கான ஒரு மீனிங்கை படிச்சுட்டு மட்டும் இருந்துட்டால் மட்டும் நமக்கு புரியாது. டைவ் டீப் அப்படிங்கிறது செய்யணும். அந்த டைவ் டீப் அதுக்கு பேர் என்னென்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இன்னொரு லாங்குவேஜில் சொன்னால் இப்படி சொல்லணும், ஸ்ரவணம்,
மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் அப்படின்னா கேட்குறது, முதல்ல கேட்குறது. ரெண்டாவது கேட்ட விஷயத்தை சிந்தனை பண்ணுறது, அது மனனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறது அது அதன் மயமாக ஆகிறது. எந்த கருத்தை கொண்டு வந்துச்சோ, எந்த கருத்தை கேட்டோமோ, எந்த கருத்தை சிந்தனை பண்ணமோ அதன் மயமாகவே ஆகிவிடுவது நிதித்தியாசனம். இப்போ டைவ் டீப் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். எந்த புக் வேணாலும் படிங்க, ராமாயணம் படிங்க, மகாபாரதம் படிங்க, எந்த புக் வேணாலும் படிங்க. ஆனால் இந்த டைவ் டீப் போகணும் அப்படின்னா முழு மனசோடு படிக்கணும். இது குழந்தைகளுக்கும் பொருந்தும், மாணவர்களுக்கும் பொருந்தும். எந்த புக்கு படிக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் வேலையில் முழு மனசையும் சேர்த்து செய்யணும். இதுதான் சாமிஜி சொல்லுவார், டேக்கப் ஒன் ஐடியா. சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பார் விவேகானந்தர். டேக்கப் ஒன் ஐடியா, ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யணும். டேக்கப் ஒன் ஐடியா, லிவ் ஆன் தட் ஐடியா. அந்த ஐடியாவுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும், அந்த குறிக்கோள் மயமாக ஆகணும். அதை பற்றியே சிந்தனை பண்ணணும், அதை பற்றியே கனவு காணணும். அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த வாழ்க்கையில் அந்த லட்சியத்தை நம்ம அடைய முடியும் அப்படி சொல்லுவார். இப்போ டைவ் டீப் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, டைவ் டீப். ஸோ எப்போதும் கீதையை பயிற்சி செய்வதில் மூழ்கி இருப்பவன் முன்வினை பயனில் கட்டுண்டு இருந்தாலும் முக்தனே. இந்த உலகில் சுகத்தை அனுபவிப்பவன் அவனே, அவன் கர்மத்தில் சிக்குவது இல்லை அப்படின்னு பகவான் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறார். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கர்ம வாசனை இருக்குது, கர்மத்தில் இருக்கிறோம், பந்தத்தில் இருக்கிறோம். பந்தத்திலேருந்து விடுபடணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நிச்சயமாக பந்தத்திலேருந்து விடுபடணும் என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும், நல்லோர் கூட இருக்கணும், எப்போதும் சத்சங்கத்தில் இருக்கணும், நல்ல விஷயங்களே கேட்கணும், நல்லவர்களோட இருக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்படி செய்யும் பொழுது அந்த கர்ம பந்தத்திலேருந்து, அதாவது ரிவர்ஸில் வர்ற மாதிரி ஒரு சங்கிலி ஒரு சக்கரத்துக்கு உள்ளே போகிறது கர்மம், அதுலேருந்து திரும்பி வரணும் அப்படின்னா அந்த சக்கரத்தை ரிவர்ஸில் சுற்றினோம்னா நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். வெளியில் வர்றதுக்கு என்ன வழி? இது போன்ற காரியங்கள். அதுதான் பகவத்கீதை ஆரம்பத்தில் நம்ம பார்த்தா 18th சாப்டரில் என்ன சொன்னார்? தினசரி கடமைகளை செய்யணும், நித்திய கர்மங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது செய்கிறதுனால என்ன செய்யுது? மனம் புனிதம் அடைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ தினசரி கடமைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்படி இப்போ 2 ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. முதல் ஸ்லோகம் தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிச்சாரிணே பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. விஷ்ணுர்வாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹே கீதாபியாசரதः சதா சமுக்தः சுகீ லோகே கர்மணா நோபலிப்யதே. இந்த 2 ஸ்லோகம் இந்த வாரத்துக்கு போதும். மீதி இருக்கிற ஸ்லோகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. யார் சொல்லுவோம்? செப்டம்பர் 11 செப்டம்பர் 11 சிகாகோ டே, யுனிவர்சல் பிரதர்ஹுட் டே அப்படின்னு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதை நாம் என்ன சொல்கிறோம்? சிகாகோ டே அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றின ஒரு விஷயங்களை நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்குவோம். சிகாகோ டே. சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 1886 அவருடைய மகா சமாதிக்கு பிறகு துறவி சீடர்கள் எல்லாரும் முறைப்படி சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க.
சந்நியாசம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் தவம் செய்ய தனித்தனி இடங்களுக்கு போகிறாங்க. ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் இருந்த வரைக்கும் ஒரு பைண்டிங் இருந்தது, அவர் எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுருந்தார். இப்போ அவர் போனதுக்கப்புறமா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. சில பேர் வீட்டுக்கு போகிறதா, இல்லை இருக்கிறதா, இருந்தால் எங்கே இருக்கிறது, யார் காப்பாற்றுவா, யார் சோறு போடுவா, ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிற்கிது. அப்போ எல்லாரும் தவம் செய்கிறதுக்கு பல்வேறு புனிதமான இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் இந்த பாரத நாடு முழுவதும் நடையாக நடந்து வந்தார். சுவாமி விவேகானந்தர் இந்த நாடு முழுவதும் நடந்தே இந்த பாரத நாடு முழுவதும் வந்தார். அவர் நடந்து வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், நீ தேவியின் காரியத்தை செய்வதற்காக வந்திருக்கிற, அந்த காரியத்தை செய்து முடி, அதுக்கப்புறமாக உனக்கு சமாதி அனுபவம் அப்படிங்கிற ஒரு சாவி எங்கிட்ட இருக்குது, அந்த காரியத்தை செய்து முடித்த உடனே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ தேவியினுடைய காரியம் என்ன அப்படின்னா, அப்போ அன்றைய நிலையில் 1800 இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. யாருக்கிட்ட? பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமையிலிருந்து இந்த பாரதத்தை அந்த மீட்டெழுந்து கொண்டு வரணும், திரும்பவும் உன்னதமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டுட்டு போகணும். அப்போ மற்றவங்கள்லாம் நினைக்கிறத விட இந்த மகான்கள் வித்தியாசமாக நினைப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றின பாஸ்ட்டு என்னென்னு தெரியும், இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனும் தெரியும், அதனுடைய ஃப்யூச்சரோட விளைவுகள் எப்படி வருங்கிறதும் தெரியும். அதுதான் தீர்க்க தரிசனம்னு பேர். இந்த தீர்க்க தரிசனம் சுவாமிஜிக்கு இருந்தது, அதற்காகத்தான் வந்தார். இப்போ சுவாமிஜி கால்நடையாக எதுக்காக பாரத நாடு முழுவதும் நடந்து போனார் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய உண்மையான பாரதம் என்ன அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கணும். நேரடியாக பார்க்கும்பொழுது தான் உண்மையான பாரதத்தினுடைய நிலை என்னன்னு தெரியும். அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது 1800 இருக்கக்கூடிய அந்த இழிநிலைக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கணும், பாரத நாட்டுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கணும், அப்புறமா அதற்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும். இந்த 3 விஷயம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதற்காக இந்த நாடு முழுவதும் கால்நடையாக நடந்தே போயிட்டுருக்கார். 4 வருஷம் அவர் நடந்து போனார் இந்த நாடு முழுவதும். எத்தனை பேர்னால வீட்டிலேருந்து இந்த கிளாஸுக்கு நடந்து வர முடியும்? இன்றைக்கி கை ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லையா? எத்தனை அந்த மாதிரி சொகுசாக அந்த சோஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்தாச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ட்ராவலாக இருந்தால் கூட உடனே ஒரு ஆட்டோ பிடிக்கிறோம், அந்த மாதிரி போயிடுச்சு. சுவாமி விவேகானந்தர் இந்த நாடு முழுவதும் எங்கே போகிறதுன்னு தெரியாது, எங்கே சாப்பிட்றது, யார் உணவு கொடுப்பா, எங்கே தங்கிறது, எந்த விதமான இதுவும் கிடையாது. நாடு முழுவதும் நடந்து வர்றார். நடந்து வரும்பொழுது தான் அவருக்கு உண்மையான நிலை தெரியுது. சில இடங்களில் பெரிய ராஜா வீட்டில் போய் தங்குறார், நல்ல உபசரிப்பு கிடைக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மரத்தில் படுத்து தூங்குறார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறார். எல்லா விதமான சூழ்நிலை. ஒரு நிலையில் அரசனை பார்த்து சந்தித்து பேசுகிறார், நல்லா படித்த இளைஞர்களை பார்த்து பேசுகிறார். சில நேரங்களில் வயலில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகிட்ட போய் பேசுகிறார். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரையும் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது தான் அவர் கேட்ட அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் அவருக்கு தெரியுது. என்ன விஷயம்? பாரத நாட்டினுடைய பழமையான உண்மையான இந்தியான்னு என்னன்னு தெரியணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இழிநிலைக்கு காரணம் என்னன்னு தெரியணும், இந்த நாடு எப்படி வரணும், அதற்கான வழிமுறை என்னன்னு தெரியணும். இந்த ஒரு விஷயத்துக்காக வர்றார். அப்படி வரும்பொழுது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன பரவலான கருத்து என்ன இருந்தது அப்படின்னா, மதம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ரிலிஜியன் மேலே தூக்கி போட்டாங்க, குண்டை போட்டாங்க. இந்த மதம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ சுவாமிஜி சொன்னார், மதம் பிரச்சனை கிடையாது, மதம் சொல்லக்கூடிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலை, மதம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை எல்லாரும் பின்பற்றலை. மதத்தின் மேலே நம்ம சொல்லக்கூடாது, மதம் நமக்கு வழிமுறைகளை காட்டுது, அந்த வழிமுறைகளை அந்த கோட்பாடுகளை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கலை அல்லது கொண்டு போய் சேர்க்கலை, கடைசி வரைக்கும் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நுட்பமாக கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் டயக்னோஸ். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க, போய் உட்காந்த உடனே இவ்வளோ மருந்து எடுத்து கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரா? கிடையாது. உட்காந்த உடனே என்ன பண்ணுறாங்க? டயக்னோஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் கையில் பார்க்குறாங்க, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க. அப்படியும் ஒன்றும் தெரியலையா, உடனே ரெஃபர் பண்ணி எங்கே அனுப்பிடுறாங்க?
ஸ்கேன் பண்ணுறதுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி அது மூலமாக டயக்னோஸ் பண்ணால் தான் பிரச்சனை எங்கே இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான சொல்யூஷன் நமக்கு அடுத்ததாக நமக்கு கிடைச்சிடும். இப்போ சுவாமிஜி எல்லாரையும் சந்தித்து பேசுகிறார். அரசன் முதல் ஆண்டி வரை சந்தித்து பேசும்பொழுது தான் பிரச்சனை எங்கேன்னு தெரியுது. ரிலீஜியனை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு விஷயம் தெரியுது. வேத காலத்துலேருந்து வந்த அந்த பொக்கிஷமான வேத கருத்துக்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலை. வேத ரிஷிகள் நம்மளை பார்த்து எப்படி கூப்பிட்றாங்க? அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்களே, இம்மார்டல் பிளிஸ் அப்படிங்கிறாங்க. அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே நம்மளை கூப்பிடுறாங்க. நம்மளை பார்த்து ஆவிகளேன்னு சொல்லவே இல்லை. வேதரிசிகள் நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க? தத்துவமசி. அம்மா வேத காலத்து அம்மாவெல்லாம் எப்படி குழந்தையை தாளாட்டினாங்க? தத்துவமசி, நித்யோசி, புத்தோசி எப்படி தாளாட்டினாங்க. நம்ம வீடுகளில் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். வீடுகளில் குழந்தைங்க ஏதாவது குறைகள் இருந்தால், குழந்தைகள் ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுற, நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். நெகட்டிவாக சொல்லக்கூடாது. குழந்தைகளை பார்த்து நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்கப்பா, இன்னும் நல்லா பண்ணு, நீ நல்ல குழந்தை தான், இன்னும் சிறப்பாக பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கிறத பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வேத காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் மதம் கிடையாது. மதம் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வேதாந்த கருத்துக்களை மக்களுக்கு சாதாரண மொழியில் எடுத்து சொல்லணும்னு முடிவு பண்ணார். வேதாந்த கருத்துக்களை சாதாரண மொழியில் எடுத்து சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவான் புத்தர் போதி மரத்தில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு அந்த நிர்வாண நிலை கிடைச்சது, அதாவது ஒரு உயர்ந்த உன்னதமான நிலை கிடைக்குது. அதுக்கப்புறமா அவருடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் போகும் பொழுது அவர் கூட இந்த சீடர்கள் என்ன பண்ண, சில பேர் சுவாமி நம்ம நல்ல சான்ஸ்கிரிட்டில் எழுதி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் இந்த சாதாரண மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியில் நான் சொல்ல வேண்டும். சாதாரண மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியில் நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் அவர் இருந்த இடத்துல மக்கள் என்ன மொழி பேசினாங்க? பாலி லாங்குவேஜ். அந்த பாலி மொழியில் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார். இதுதான் சுவாமிஜி நம்மகிட்ட எதிர்பார்க்குறது. அப்போ வேதாந்த கருத்துக்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவரவர்களுக்கு புரியும் மொழியில் போய் சொல்லணும். இதை தான் சுவாமிஜி பெங்காலி படித்தவர், பெங்காலில் பிறந்தவர். சிகாகோவில் போய் பேசும்பொழுது பெங்காலியில் பேசினார், சிகாகோவில் பேசும்போது ஆங்கிலத்தில் பேசினார். ஏன்னா இங்கிலீஷில் பேசினா தான் என்டையர் உலகத்துக்கு அந்த மெசேஜ் போய் சேரும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும் பொழுது நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லக்கூடாது. எதிரில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அந்த லாங்குவேஜில் சொல்லும் பொழுது தான் நம்ம சொல்ல வந்த கருத்துக்கள் அங்கே போய் சேரும். இந்த விஷயத்தை சுவாமிஜி புரிஞ்சுக்கிட்டார். வேதாந்த கருத்துக்கள் இருப்பது உண்மை, அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள். ஆனால் கடைசி வரை அது போய் சேரவில்லை. காரணம், எங்கோ ஒரு லாக் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட சிலர்கிட்ட போய் லாக் ஆகிடுச்சு. அந்த லாக்கை ரிவர்ஸ் பண்ணி வெளியில் வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறார். அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. இப்படி கால்நடையாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். வந்துட்டு இருக்கும் பொழுது தான் குஜராத்தில் இப்போ நடந்து போயிட்டுருக்கும் பொழுது முதல் முறையாக கேள்விப்படுறார், சிகாகோன்னு ஒரு இடம் அமெரிக்காவில் இருக்குது, அங்கே ஒரு சர்வமத மகாசபை நடக்குது, அங்கே இந்தியாவின் சார்பாக நீங்கள் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு சில பேர் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் கேட்டுக்கிட்டார். இருந்தாலும் அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஹிந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார்னா திரும்பி வந்தால் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா ஆச்சாரத்துலேருந்து விலகிட்டார் அப்படின்னு. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டார்னா ஆச்சாரத்துலேருந்து விலகிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே விட மாட்டாங்க. இது நடந்தது. சுவாமிஜி வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி கல்கட்டாவுக்கு கொழும்பு டு அல்மரா முடிச்சுட்டு கல்கட்டா போகும் பொழுது தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலில் போகிறதுக்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருக்குது ஆச்சாரத்தை, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆச்சாரத்தில் பின்பற்றின காலகட்டம் அது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அவர் எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் யோசிக்கிறார். இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு எண்ணம், நான் மட்டும் நினச்சா பத்தாது,
எனக்கு நான் போகணும் அப்படின்னா ஒரு தெய்வீக அனுகிரகம் எனக்கு இருக்கான்னு தெரியணும், எனக்கு ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அனுகிரகம் வேணும், அன்னை சாரதா தேவி சொன்னாங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அம்மா, நான் இந்தியா முழுவதும் நடைப்பயணம் செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். சிகாகோவில் சர்வமத மகாசபை நடக்கிறதா சொன்னாங்க. அந்த மகாசபைக்கு என்னை போக சொல்லி சொல்கிறாங்க, நான் போகலாமா அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார். எழுதிட்டு நடைப்பயணத்தை கண்டினியூ பண்ணி வர்றார். அவர் சென்னையில் இருக்கும்றார். சென்னையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. சென்னையில் எங்கே தங்கியிருந்தார்? ஐஸ் ஹவுஸ், அதாவது விவேகானந்தர் இல்லம், அந்த இடத்துல தங்கியிருக்கிறார். தங்கி இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. என்னது? பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த கடலுக்குள்ளே இறங்கி உள்ளே போகிறார். நரேனை பார்த்து கூப்பிட்டு, நீயும் என்னை பின்தொடர்ந்து வா, நான் போகிறேன், நீயும் என்னை பின்தொடர்ந்து வா. இந்த ஒரு காட்சி அவர் கிடைச்சதுக்கப்புறமா சுவாமிஜிக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. நிச்சயமாக ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இது சங்கல்பம், நாம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். முதல் விஷயம். அது நடந்த சில நாட்கள்லேயே அன்னை சாரதா தேவிட்டேருந்து ஒரு கடிதம் வருது. நரேன், நீ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு, நிச்சயம் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஒரு கடிதம் எழுதுகிறான். அவங்களுக்கு எப்படி இது கடிதம் எழுதுறதுக்கு என்ன இது ஒரு உத்வேகம் கிடைச்சது? சாரதாம்மா வேலூர் மட்டில் நீலாம்பர் முகர்ஜி அப்படின்னு ஒரு தோட்ட வீடு இருக்குது. அந்த தோட்ட வீட்டு பக்கத்தில் கங்கை நதி போயிட்டுருக்கு. அந்த படித்துறையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த படித்துறையில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு காட்சி கிடைக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படியே இறங்கி இந்த கங்கைக்குள்ளே இறங்கி போகிறார். பின்னாடியே நரேன், அதாவது விவேகானந்தர் இறங்கி போகிறார். போயிட்டு அந்த தண்ணீர் எடுத்து எல்லார் மேலேயும் தெளிக்கிறார். யார் மேலெல்லாம் அந்த கங்கை நீர் பட்டதோ அவர்கள் எல்லாரும் முக்தர்கள் ஆகிறாங்க. இந்த ஒரு காட்சியை சாரதமாக பார்க்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது, இது நரேன் அவருடைய திட்டப்படி அவர் எதுக்காக இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தாரோ நிச்சயமாக அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க. அப்போ கடிதம் எழுதி ஒப்புதல் கொடுக்குறாங்க. நரேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 விஷயம் மூலமாக, ஒன்று அவருக்கே டைரெக்டாக கிடைச்ச விஷன், இன்னொன்று சாரதாம்முடைய அனுமதி கடிதம். இது கிடைச்சதுக்கப்புறமா சுவாமிஜிக்கு பூரணமாக நம்பிக்கை வந்துருச்சு, நான் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு போகணும் அப்படி சொல்கிறார். அப்போ தான் சென்னையில் இருந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போய் பிக்ஷை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் வெளிநாடு போகணும்னா கப்பலில் டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கிறதுக்கு பணம் வேணும். என்ன பண்ணுறது, வீடு வீடாக போய் பிக்ஷை எடுக்கிறாங்க. அதில் அலசிங்க பெருமாள் போன்ற நிறைய இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த காரியத்தை பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு தெரியும், அவர் 1893 மே மாதம் 31 பாம்பேயிலேருந்து கப்பல் ஏறி எங்கே போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், சிகாகோவில் போகிறார். அந்த சிகாகோவில் எதுக்காக இந்த மகாசபை நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சி 400வது வருஷம். அந்த வருஷம் 1893 400வது வருஷத்தை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அவங்க பல்வேறு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 20 அரங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு அரங்கம் இந்த சர்வமத மகாசபை. இந்த ஒரு அரங்கத்தில் மட்டும் 4000 பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அரங்கம். அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 4000 பேர் அங்கே இருக்காங்க. இந்த ஒரு அரங்கம் தான் சர்வமத மகாசபை. மற்றதெல்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த சர்வமத மகாசபையை கூட்டுறாங்க. அதில் சுவாமிஜி அங்கே போய் சேர்றார், இந்து மதத்தின் பிரதிநிதியாக. மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அந்த மேடைக்கு போய் நிற்கிறாங்க. நல்ல அறிமுக கடிதத்தோடு போகிறாங்க. இவர் எந்த விதமான அறிமுக கடிதம் கிடையாது. இந்த சென்னையில் இந்த இளைஞர்கள்லாம் பிக்ஷை எடுத்து காசு கொடுத்து என்ன பண்ண டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் பார்க்குறாரு. போய் 1 மாதம் கழித்து ஒரு செய்தி வருது, 2 மாதம் தள்ளி போகுது ப்ரோக்ராம் அப்படின்னு. கொடுத்த காசெல்லாம் கரைஞ்சி போகுது. அங்கே இருக்கிற விற்கிற விலைவாசிக்கு இருக்கிற காசெல்லாம், கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி சமாளிக்கிறது? பல நேரங்கள் சுவாமிஜி என்ன பண்ணுறாரு, நிற்கிற ரயில், இந்த கூட்ஸ் வண்டி ரயிலில் நடுராத்திரி நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதில் போய் ஏறி படுத்துக்குவார். ஏன்னா எங்கே ஹோட்டலெல்லாம் தங்கினா அந்தளவுக்கு பணம் கொடுக்க முடியாது, தங்கிறதுக்கு இடமும் கொடுக்க மாட்டான். காசு கொடுத்தாலும் வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டு நம்மளை இடமும் கொடுக்க மாட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். பல நேரங்களில் வீதியில் படுத்து அழுகிறார். இந்த இளைஞர்கள், சென்னை இளைஞர்கள் இளைஞர்கள் பேச்சை கேட்டு இங்கே வந்துட்டேன், இங்கே எல்லாம் தள்ளி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு புலம்புறார். அதெல்லாம் கடிதங்கள் இருக்குது, படிங்க. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே இருந்திருக்கார் சுவாமிஜி. அந்த குறிப்பிட்ட நாள் வருது. எந்த நாள்? 1893 செப்டம்பர் 11. அதுதான் முக்கியமான நாள். 1893
11th செப்டம்பர் அந்த நாளில் காலையில் 10 மணிக்கு அந்த அரங்கம் வந்து ஆரம்பிக்குது. அங்கே அரங்கம் ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மணி இருக்குது. அந்த மணியில் 10 முறை அந்த பெல் அடிக்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் 10 மதத்தை சேர்ந்த தலைவர்கள் அவங்க உட்காந்துருக்குறாங்களாம். அதனால் 10 முறை இந்த பெல் அடிக்கிறாங்க. அது மணியெல்லாம் அடித்ததுக்கப்புறமா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. முதல் காலை நிகழ்ச்சியிலே சுவாமி விவேகானந்தரை கூப்பிட்றாரு அந்த அனௌன்ஸ் பண்ணுறவர், வாங்க நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு. இப்போ சுவாமிஜி தயக்கமாகவே உட்காந்துட்டே இருக்கார். ரொம்ப தயக்கமாக இருக்கார் எழுந்து பேச. ஏன்னா மற்றவங்கெல்லாம் நல்ல குறிப்பு எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. இவர் எந்த குறிப்பும் கிடையாது. அப்படியே அம்பிகையின் விருப்பத்தால் போய் அங்கே நிற்கிறாரு. இப்போ காலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் பிரேக் விட்டு ஆஃப்டர்நூன் நிகழ்ச்சியும் வருது. அதில் கடைசியாக பேசுகிறவருக்கு முன்னாடி ஒரு எழுந்துக்கிறார். எழுந்துட்டு யார் நினச்சிக்கிட்டாரு பேசுகிறதுக்கு முன்னாடி? சரஸ்வதி. சரஸ்வதி யார்? சாரதா அம்மா. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார், அந்த சரஸ்வதி தான் சாரதையாக வந்திருக்கா. அந்த சரஸ்வதியை மனசில் நினச்சிக்கிட்டு எழுந்தார். எழுந்துட்டு ஒரு மந்திரத்தை ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொன்னார். அந்த அரங்கம் எல்லாம் உட்கார்ந்துருந்த 4000 பேர் எழுந்து நின்று 2 நிமிஷம் கை தட்டினாங்க. அவருக்கு கொடுத்த நேரம் வந்து 6 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? 6 நிமிஷம். 2 நிமிஷம் அந்த அரை நிமிஷம் ஏற்கனவே தயக்கத்திலே போயிடுச்சு. பேசுகிறதா வேணாமா, என்ன பேசுகிறது? ஒரு வார்த்தை சொன்னார், மந்திர சொன்னார், எல்லோரும் கை தட்டினாங்க. 2 நிமிஷம் போச்சு. மீதி இருக்கிறது 3 நிமிஷம். அவர் பேசின முக்கியமான டாக்கு வெறும் 3 நிமிஷம்தான். 3 நிமிஷம் அந்த டாக்கு, அந்த சொற்பொழிவு எல்லாருடைய மனசையும் கவர்ந்துருச்சு. அங்கே அந்த அரங்கம் ஆரம்பித்தது, அந்த சர்வத மகாசபை ஆரம்பித்தது நோக்கம் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த மதத்தை வந்து பிரகடனப்படுத்துவதற்காக வந்தது. ஆனால் இறைவனுடைய திட்டம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவிலேருந்து ஒரு சன்னியாசி போவார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியாவிலேருந்து போனார். அங்கே போயிட்டு வேதாந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார். ஏன்னா சுவாமிஜி முடிவு பண்ணார், இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்தது வறுமை. டிடெக்ஷன், அதாவது டயக்னோஸ் பண்ணி வந்த ரிசல்ட் என்னது? நாடு முழுவதும் சுற்றி வந்தார். கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? ஒன்று வறுமை, இன்னொன்று அறியாமை, இக்னோரன்ஸ். பாவர்ட்டி அண்ட் இக்னோரன்ஸ், இந்த 2 தான் விஷயங்கள் இருக்குது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2க்குள்ளே வந்து அடங்கிடும். இந்த 2 விஷயத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, வறுமை நீங்கணும் அப்படின்னா செல்வம் வேணும். அந்த செல்வம் எங்கே இருக்குது? இங்கேருந்து எல்லாம் அங்கே கொட்டி கிடக்குது வெளிநாடுகளில். அங்கே போயிட்டு அந்த செல்வத்தை கொடுங்கன்னு கையேந்து நிற்கணுமா? வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இந்த செல்வத்தை கொண்டு வரணும். அதை பார்க்குறோம், கற்றுக்கணும் சுவாமிஜிட்ட இருந்து. நம்மக்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் நம்மக்கிட்ட இருக்குது. இது அவர்களுக்கு தேவைப்படுது. இதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுடைய பாவர்ட்டியை போக்கணும். 2வது விஷயம் அறியாமை, இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் எப்படி போகணும்? கல்வி நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், மெயின் என்ன வேணும்? நமக்கு செல்வம் வேணும். அப்போ என்ன டீப் ரூட்? நமக்கு செல்வம் வேணும். செல்வத்தை கொண்டு வரணும்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வரணும். அவர்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு வரணும். அந்த ஒரு எண்ணத்தோடு போகிறார். அந்த சுவாமிஜி விவேகானந்தர் முதல்ல அந்த மந்திர சொன்னார். அந்த அடுத்த நாள்லேருந்து இவர் தான் டாப் ஹீரோ ஆகிட்டார். அதனால் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இவர் யாருன்னே தெரியாது அந்த நாட்டில். அடுத்த நாள்லேருந்து இவர் தான் அந்த நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதராகிட்டார். எங்கே பார்த்தாலும் இவருடைய போஸ்டர்கள் இருக்குது. இவர் எங்கே போனாலும் பின்னாடி பெரிய கூட்டம் போய்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு பிரபலம் ஆகிறார் சுவாமிஜி. அந்த அரங்கத்தில் சுவாமிஜி 6 முறை பேசினார். 6 முறை பேசின ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான். சர்வத மகா சபையில் 6 முறை பேசினார். அது மட்டும் கிடையாது, மற்ற அரங்கங்கள்லையும் இவர் பேசியிருக்கிறார். ஒரு 8 முறை மற்ற அரங்கங்களில் பேசியிருக்கிறார். இன்னொரு அரங்கத்தில் இந்தியாவில் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பிலையும் பேசியிருக்கார். ஆக மொத்தம் 9 + 6 15 லெக்சர் அந்த சிகாகோ சர்வமத சபையிலே நடந்திருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சது ஒன்லி அந்த 6 முக்கியமான லெக்சர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம சிகாகோ சொற்பொழிவுகள் அப்படின்னு ஒரு சின்ன புக்காக போட்டு வச்சுருக்கோம். சிகாகோ லெக்சர்ஸ்.
அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த 6 சொற்பொழிவு மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, மற்றதெல்லாம் யாரும் குறிப்பு எடுத்து வைக்கலை, அது நமக்கு கிடைக்கல. சுவாமிஜியோட அந்த சிகாகோ சொற்பொழிவில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, சர்வ சமய சமரசம், எல்லா மதங்களும் உண்மை, எல்லா மதங்களும் கொண்டு போகக்கூடிய வழியும் உண்மை, சர்வ சமய சமரசம், யாரையும் வெறுக்காமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது, அது ஒரு விஷயம், முதல் விஷயம். ரெண்டாவது, வாழ்க்கையின் அடிப்படை நியதி. நம்ம வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைங்கிறது என்ன, ஹியூமன் லைஃபு, அதுக்கு எப்படி இது இந்த ஹியூமன் லைஃபு நடக்குது, இதுக்கான பேசிக் விஷயங்களை சொல்கிறார். மூணாவது, நமக்கு அமைதி வேணுமா, ஆன்ம அனுபூதி வேணும்னா அப்படின்னா அமைதிக்கு வழி ஆன்ம அனுபூதி. சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னா நீ யார், நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கு இடையில் என்ன உறவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அப்போ நாம் தெய்வீகமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வாழ்க்கையில் உணரணும். உணர்ந்தால் தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும், அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். அது அப்படி வரும்பொழுது தான் இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிச்சுகளும் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உபநிஷதங்கள் சொல்லுது. அப்போ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே முற்றுப்புள்ளி நான் யார், நான் தெய்வீகமானவன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் உணரணும். நாலாவது விஷயம், இந்து மதம் சொல்லக்கூடிய உலகம் தழுவிய கருத்துக்கள். நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன விஷயம் சொல்லுது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் அங்கே எடுத்து சொன்னார். இது இந்த 4 டாப்பிக்கில் கொண்டு போயிடலாம் அவருடைய மெசேஜ் எல்லாத்தையும். இப்படி சிகாகோவில் சுவாமிஜி பேசிக்கிட்டு இருக்கார். சிஸ்டர் நிவேதிதா சொல்கிறாங்க, சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தை பற்றி சிகாகோவில் பேசி முடித்த போது அங்கே இந்து மதம் உருவாகி இருந்தது. அப்படின்னா என்ன, நம்முடைய மதத்தின் கருத்துக்களை விளக்கமாக அங்கே எடுத்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவில் இருந்து 4 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறார். அங்கே இருந்துட்டு பாரத நாட்டுக்கு திரும்பி வர்றார். அவருடைய கனவு, குருநாதர் அவருக்கு கொடுத்த ஸ்பெஷல் கட்டளை என்னது, அவருடைய கருத்துக்களை, வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்களை, உபநிஷதம் சொல்லக்கூடிய கருத்துக்களை, கீதை சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தனி மனுஷனாக இருந்தால் இதை செய்ய முடியாது, என்ன செய்யணும், ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும் அப்படின்னு ஆர்கனைசேஷனை கொண்டு வர்றார். அதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய புரட்சி. அவர் இருந்த காலத்தில் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன், துறவிகளை வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா துறவிகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுவாங்க, தனித்தனியாக இருப்பாங்க, எங்கேயாவது போய் தனியாக இருந்து தவம் செய்வாங்க. ஆனால் ஒன்றாக சேர்ந்திருந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள். சுவாமிஜி அதை ஆரம்பிக்கிறார். அவருடைய குருநாதர் பெயராலேயே ஆரம்பிக்கிறார். அதுதான் ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கண்கூட பார்க்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் இன்றைக்கி 350 மேற்பட்ட கிளைகளோடு இன்றைக்கி உலகம் முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இவர்கள்லாம் எந்த மூலதனத்தை வச்சு இதை ஆரம்பித்தாங்க? ஒரே சிந்தனை, நான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மெசேஜை கொண்டு வந்திருக்கேன், அவர் சொல்லியிருக்கார், அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அவர்கள் செய்த தவம், 3 வார்த்தையில் சொல்லலாம், தவம் தவம் தவம். அவர்கள் செய்த தவத்தின் மூலமாகத்தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு வந்தார். அப்படி அவர் ஆரம்பித்தது தான் இந்த ராமகிருஷ்ண மடம் மிஷன். இந்த மிஷன் மூலமாக இன்றைக்கி எத்தனை விதமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. கல்வி பணி, மருத்துவ பணி, இப்படி இயற்கை சீற்றங்களால் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா மிஷன் போய் முதல் இடத்துல போய் நின்று அவர்களுக்கு எல்லாருக்கும் சேவை பண்ணுறது, இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அப்படி சுவாமிஜி என்ன விஷயத்தை கொண்டு ஹைலைட் பண்ணாருங்க, மனிதனுக்கு தெய்வீகமானவன். என்ன பண்ணுறார், மனிதன் தெய்வீகமானவன், அதாவது ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே சொன்னார். அப்புறம் மனுஷனுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது, அவன் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணுமே தவிர இந்த கருத்துக்களை, வேதாந்த கருத்துக்களை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவர்கள் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சிந்தனை பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு தேவையான விஷயங்கள்
பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். நாம் யாரும் போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களே ஒவ்வொருத்தரும் அவர்களே தீர்த்து கொள்வார்கள். இப்போ வேதாந்த கருத்துக்களை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாது. இதுதான் வேதாந்த சொல்லக்கூடிய விஷயம். இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவர் சொல்கிறார். இதை தவிர வேறு என்ன நீங்கள் சட்டம் போட்டாலும் சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாலும் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக சொன்னார். சுவாமிஜி சொல்லுவார், கடைசி காலத்தில் இந்த உடம்பை நான் விடுறேன், எப்படி தெரியுமா, கிழிஞ்ச சட்டையை தூக்கி போடுற மாதிரி. நம்ம வீட்டில் கிழிஞ்ச சட்டையை வச்சுருந்தோன்னா பத்திரமா ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம்மா, தூக்கி போட்டுருவோம். நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி, பகவத்கீதையில் இருக்குது, 2nd சாப்டரில். நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தகதி பாவகः நச்சைனங்க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. இந்த ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது என்ன பண்ணுறது, இந்த உடம்பு ஒரு சட்டையை தூக்கி போகிற மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா அடுத்த உலகத்துக்கு போயிடுது. ஆத்மா என்றைக்கும் செத்து போகாது, எப்போதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ சுவாமிஜி சொல்கிறார், இந்த உடம்பை நான் தூக்கி போட்டு கிழிஞ்சு போன சட்டையை தூக்கி போகிற மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் நான் இருப்பேன், நான் எப்போதும் இருப்பேன். இந்த உலகத்தில் கடைசி ஜீவன் முக்தி ஆகிற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். என்னுடைய சக்தி அங்கேருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு இப்போ தான் தீர்க்கதர்ஷிகள் இப்போ கூடவே இருக்கிறாங்க. யாரெல்லாம் சுவாமிஜியை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு சுவாமிஜியோட அந்த உற்சாகம் வரும். யார் படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாங்களா, நல்ல டாக்டர் வருவார். இன்ஜினியர் படிக்கிறாரா, நல்ல இன்ஜினியர் வருவார். ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரா, நல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வருவார். ஒரு இல்லறத்தில் இருக்கவங்க படிக்கிறாங்களா, பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இல்லறத்தில். இப்படி யாரெல்லாம் சுவாமிஜி படிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சக்தி அவர்களுக்கு வரும். ஸோ இதான் சிக்காகோ சொற்பொழிவு 11 செப்டம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். 11 செப்டம்பர் அப்படின்னா யுனிவர்சல் பிரதர்ஹுட் டே, சிக்காகோ சொற்பொழிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிக்காகோ சொற்பொழிவு மூலமாக சுவாமிஜி நமக்கு 2 விஷயம் கண்டுபிடிச்சார். பாரத நாட்டினுடைய பிரச்சனை என்னது? 2, பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், அறியாமை. அப்புறம் இந்த 2 விஷயம் இருக்குது. இதை தீர்க்கணும் அப்படின்னா ஒரே வழி, கல்வி கொடுக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல உயர்தரமான கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுத்தோம்னா அவர்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். சிந்திச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சிட்டாங்கன்னா அவர்களே அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடித்து விடுவார்கள். யாரும் போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிங்கிற ரூட் காஸுக்கே போயிடுறார். பிரச்சனைகளுக்கு மேலே அப்படி புண்ணுக்கு மருந்து போடலை. ரூட் காஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எத்தனை பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ரூட் எங்கேருந்து ஆரம்பித்து கண்டுபிடிச்சி அந்த ரூட்டில் போய்ட்டு மருந்து போட்டாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். தனித்தனியாக காது வலிக்கு ஒரு மாத்திரை, கண் வலிக்கு ஒரு மாத்திரை, மூக்கு வலிக்கு மாத்திரைன்னு தனித்தனியாக போடாமல் எல்லா வலியும் எதனால் தோன்றுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வலிக்கு மாத்திரை சாப்பிடணும்னு முடிவு பண்ணார். அதுதான் ஒரே வழி. மக்களுக்கு அவர்களுக்கு வேதாந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம சிக்காகோ அட்ரஸ் மூலமாக பார்க்குறோம். நம்ம மடத்தில் புஸ்தகம் இருக்குது, ரொம்ப குறைவான விலையில் தான் இருக்குது, 15 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். சிக்காகோ சொற்பொழிவுன்னு இருக்குது, படித்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க. ஸோ அடுத்த வாரம் கீதா மகாத்மியத்துடைய 3வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.